ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 8th இங்கிலீஷ்க்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகள் நல்லா படித்து வச்சிருப்பா. அதோடு மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா டக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். நம்ம மாணவர்கள் ஜாயின் பண்ணாமல் தான் போய் ஜாயின் பண்ணுறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப ஒருவேளை அதுக்கு நான் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சின்னா கமெண்ட் செக்ஷன் ஆன்சருக்கு எல்லாம் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சினோனிம்ஸ்ப்பா. ஸோ சினோனிம்ஸை பொறுத்த வரைக்கும் நைஸ், ஸோ இண்டீடு, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளி, நெக்ஸ்ட்டு அசாடஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் ஆன்சர் வேணா கேளுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேர்டு, குவாரல்டு. ஓகேங்களா? செக்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டினிம்ஸு கைண்டு, வான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதர், அப்புறம் ஸ்டோர்டு. ஓகேங்களா? நர்வஸ்லி. ஸோ இதுக்கு நான் ஆன்சர்ஸ் வேணாலும் சொல்லுங்க கொடுக்குறேன். கமெண்ட் செக்ஷனில் ஆன்சரிங்கிட்டு போடுங்க. செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் ட்ரூ ஆர் ஃபால்ஸு. Prashant's friend came by walk. True or false? Next, Chaitra gifted Sri a new camera phone. Next, 13th one, too much of anything is good for nothing. 14th one, hobbies are unique to people. 15th one, everything was big in the castle. ஓகேங்களா? ஸோ இதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த ரைட் சென்டென்ஸ் பேட்டர்ன். இப்போ த வால் collapsed dash. நெக்ஸ்ட் ஐ ப்ராமிஸ் த சில்ட்ரன் எ ட்ரிப் டு த ஜூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 17th ஒன் சிலபிஃபை த ஃபாலோவிங் வேர்ட்ஸு. ஃப்ரெண்டு, பியூட்டிஃபுல். ஓகேங்களா? கரெக்டாக சிலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 18th ஒன் பிக் எ சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ்ப்பா. ப்ராப்பர் கலர் இருக்குது, ஸோ அது கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் 19th ஒன் ரைட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இன் த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சு. ஈ சேட் வில் யூ அட்டெண்ட் த மீட்டிங். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேர் டு யூ லீவ் ஆஸ்க் த ஸ்ட்ரேஞ்சர். ஓகேங்களா? ஸோ இது சேஞ்ச் பண்ணுங்கப்பா, மாற்றுங்க. நெக்ஸ்ட் 20 ஃபில் ஃபார் த பிளாங்க்ஸ் சூஸிங் த ரைட் ஆன்சர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இ டேஷ் எ ஹோட்டல் இன் ஊட்டி எ பியூட்டிஃபுல் சிட்டி இன் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் டேஷ் த கிங் அட் த ஏஜ் ஆஃப் 15 ஆஃப்டர் த சடன் டெத் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 ஸோ பார்ட் 2 செக்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா 21ல் சூஸ் த கரெக்ட் கன்ஜெக்ஷன்ஸ் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் இன் த ப்ராக்கெட்ஸு. ஸோ ஃபஸ்ட் சப்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் லைக்ஸ் ஹிம் டேஷ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் பிகாஸ் ஃபார். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா டேஷ் இட் வாஸ் க்ளவுடி வி டிசைடு டு டேக் அன் அம்ப்ரெல்லா சோவா ஆஸா. ஓகேங்களா? ஸோ பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா ரதி ஃபவுண்டர் வாட்ச் டேஷ் ஷி ஹேட் லெஃப்ட் இட் வேர் எவர் வேர். Next, fourth subdivision dash he was ill he went to the doctor as though. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 22 fill in the blanks choose the correct preposition given in the brackets. at on at on கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி மாற்றி எழுதணும். we go to school dash Mondays but not on Sunday. Next, Christmas falls dash 25th December. Next, my friend gave me a gift dash my birthday. Next, fourth subdivision ஹர் ஷிஃப்ட் கெட்ஸ் ஓவர் டேஷ் 7 PM. ஓகேங்களா? பார்த்து வச்சுங்கப்பா, இது எங்கே வரும்னு. ஸோ இதுக்கப்புறம் செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ரைட் த அப்ரிவேஷன் ஃபார் த ஃபாலோவிங்ப்பா. எஸ்பிஐக்கு ரேம்க்கான அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரைட் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோவிங் இன் வேர்ட்ஸு. டூத்து, மீடியம், சிஸ்டர் இன் லா. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ப்ளூரல் ஃபார்ம் என்ன வரும் பாருங்கள். நெக்ஸ்ட் 24 மேட்ச்ப்பா. செக்ஷன் ஏ செக்ஷன் பி கொடுத்துருக்காங்க. சூட்டபிள் காம்பவுண்ட் விட கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏல வந்து கேட்டு, சன்னு, பாப்பு, ஸ்கை, கார் இருக்குது. ஸோ செக்ஷன் பியில் பார்க்கு, கானு, ப்ளூவு, செட்டு, வாக். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணிச்சிங்கப்பா. இப்போ எக்ஸாம்பிள் பாப்புனா கான், பாப்கார்ன் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனு. ஸோ பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பரேட்டிவ் இருக்குது. ஸோ அது கரெக்டாக வந்து நீங்கள் எழுதுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 26 பார்த்தீங்கன்னா ரைட் த பிளண்டட் வேர்ட்ஸ் ஃபார் த ஃபாலோவிங்ப்பா. ஸோ ஃபஸ்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா பைனரி ப்ளஸ் டிஜிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ப்ளஸ் மெயிலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் ப்ளஸ் பாகு. ஃபோர்த் சப்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் ப்ளஸ் இங்கிலீஷ். ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்து வச்சிங்க. ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டல் ப்ளஸ் அமீன். ஓகேங்களா? ஸோ என்ன வரும் பார்த்து வச்சிங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்ட் 3 பார்ட் 3ல் செக்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சுவேட் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் சென்டென்ஸு. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தன்யா செட் டு ராகுல் இஸ் ஏ நைஸ் காய். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் த கிரேட்டஸ்ட் ஆஃப் த முகல் எம்பரஸ் ரூல்டு வைஸ்லி. ஸோ எங்கே கமா போடணும், எங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எங்கே டபுள் கொட்டேஷன் போடணும். ஸோ அப்படின்றத ஃபஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு பாருங்கப்பா.
ஸோ இதுக்கப்புறம் செக்ஷன் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 5 ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பசங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். என்னென்னா ப்ரோ எங்களுக்கு நடக்க போகிற எக்ஸாமுக்கு ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் வருமா, இதை மட்டும் நாங்கள் படிச்சுட்டு போனால் போதுமா அப்படின்னு பாதி பேர் கேட்பீங்க. ஸோ அவர்களுக்கான ஒரு முக்கியமான பதில் தெளிவாக கொடுத்துறேன். என்னென்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான கொஷின் பேப்பரானது எடுப்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலே ஆல்ரெடி 2 கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கேன். இது 3வது கொஸ்டின் பேப்பராக போடுறேன். ஓகேங்களா? ஏன் அத்தனை போகிறேன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறனால ஸோ அந்தந்த மாவட்டத்தில் நான் கொடுக்க கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணுறது மூலியமாக உங்கள் மாவட்டத்தில் நடக்கப்பெறும் தேர்வில் கண்டிப்பாக நான் கொடுக்கக்கூடிய கேள்விகளிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக வச்சுட்டு படிச்சுட்டு போங்கப்பா. இதிலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் நல்லா பார்த்துட்டு போங்க. சரிங்களா? ஸோ வாங்க ஆன்சர் ஃபாலோயிங் பார்த்துடலாம். ஸோ 28 வந்து பார்த்தீங்கன்னா வேர் டிட் த பேர்ட் ட்ராப் த டைமண்ட் ஸ்டட். நெக்ஸ்ட் 29 வாட் வாஸ் த ட்ரெயின் டியூ ஃபார் அரைவல். நெக்ஸ்ட் 30 ஒய் வாஸ் ஜாக்ஸ் மதர் ஆங்க்ரி. நெக்ஸ்ட் 31 ஒய் டிட் வெற்றி சேல் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் 32 வாட் வாஸ் த பர்த் நேம் ஆஃப் ஜிம் கார்பெட். ஓகேங்களா? ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ப்பா, இதையும் படித்து வச்சுருங்க. ஓகேங்களா? மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் 33 வந்து பார்த்தீங்கன்னா வாட் டிட் ஐசக்ஸ் மேனுஃபேக்சர் அட் இஸ் யங் ஏஜ். நெக்ஸ்ட் 34 வாட் டிட் த வெண்டாஸ் சேல்ஸ் இன் த பிளாட்ஃபார்ம். நெக்ஸ்ட் 35 ஹவு மெனி கொஸ்டின்ஸ் டிட் த கிங் ஆஸ்க். ஓகேங்களா? வெரி இம்பார்ட்டன்ட், இதை நல்லா படித்து வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் அப்டிஷன் வந்து ஸோ who is the special hero mentioned in the poem. Next why should we make the life worthwhile. Next வந்து பார்த்தீங்கன்னா how is a thing of beauty joy forever. அப்புறம் how does the poet describe her computer. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் படித்து வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 4 பார்ட் 4 செக்ஷன் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் எழுதினா போதும். ஸோ 37 ரைட் அபவுட் இளவலகி அண்ட் ஹர் அச்சீவ்மெண்ட்ஸு. நெக்ஸ்ட் 38 டிஸ்கிரைப் how the river looks when he rows back. நெக்ஸ்ட் 39 ஹவு கேன் ஒன் யூஸ் டெக்னாலஜி காஷியஸ்லி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனி ஒன் எழுதுனா போதும். ஓகே பேராகிராஃபில். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 2 ரைட் ஏ பேராகிராஃப் அபவுட் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங். ஸோ ஹவு டிட் வெற்றி லாஸ்ட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்நெட். ஓகேங்களா? ஸோ பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 3 your school is going to organize an inter-school dance competition. Write a notice for your school notice board inviting students to take part in the competition, or write an email letter to your friend, tell him about your vacation with appropriate format. ஓகேங்களா? ஸோ இது படித்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் பார்ட் 5 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் ஏ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் இன்வைட்டிங் இம் டு யுவர் பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறீங்க. ஸோ அது லெட்டர் எழுதுறீங்க. ஆர் ரைட் ஏ லெட்டர் டு த போலீஸ் கமிஷனர் அபவுட் த நாய்ஸ் காஸ்ட் பை த லவுட் ஸ்பீக்கர் இன் ஏ மியூசிக் ஷாப் நியர் யுவர் ஸ்கூல். ஓகேங்களா? ஸோ அந்த லெட்டர் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்ட் 6 இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெமரி போயம் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் ஹீரோலேருந்து ஃப்ரம் வென்லேருந்து ஆரம்பிச்சுன்னா யுவர் ஐஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த போயம் பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே கூடிய அனைத்து கேள்விகள் நல்லா படித்து வச்சுருங்கப்பா. இது வந்து பல கேள்விகளை நிச்சயமாக நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சி தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுறேங்க. அடுத்தடுத்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க. மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்தடுத்து பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.